மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். தேசிய மக்கள் அரசாங்கத்தை வீழ்த்த மஹிந்த ராஜபக்ஷ அணி வகுக்கும் திட்டம். மோசடி விவகாரங்களை பயன்படுத்தி தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வீழ்த்தி தாம் ஆட்சிக்கு வருவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டம் வகுப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய செவியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரச பணத்தை கையாளுதல், முறையற்ற விதத்தில் பயன்படுத்தல், அரச பணத்தை சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தல், இவ்வாறு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அரசாங்கம்தான் கடந்த காலங்களிலே பதவியில் இருந்தது. குறிப்பாக அதனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தற்போது அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்பது மக்கள் மீதான நம்பிக்கையினாலோ அரச பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படவில்லை என்ற கரிசனையினாலோ அல்ல. தற்போதைய அரசாங்கத்தை வெளியேற்றிவிட்டு தமது ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டி ஊழல்களை செய்வதற்கு ஏற்பாடு செய்கின்றனர். எனவே இந்த விடயம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனத்துடன் இருக்க வேண்டும், அத்தோடு பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் விசாரணை நடத்த சிஐடி குழு பிரான்ஸ் செல்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிஐடி ஷானி அபேசகர உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் குழு ஒன்று பிரான்சுக்கு பயணமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான புலனாய்வு முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த குழு பிரான்சுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது வெளிநாட்டில் வசித்து வரும் பிள்ளையானின் முன்னாள் பேச்சாளரான அசாத் மௌலானாவிடம் விசாரணை நடத்துவதே அவர்களின் இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமாக கருதப்படுகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பான விரிவான விசாரணையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் மற்றும் வெளிப்படுத்தல்கள் குறித்து ஆசாத் மௌலானாவிடம் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலும் வாக்குமூலங்களையும் விளக்கங்களையும் கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. ஒற்றுமை முயற்சியை பலப்படுத்தும் ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய குழு ஏனைய கட்சிகளுக்கு கஜேந்திரகுமார் எம்பி அழைப்பு. ஈழத்தமிழர் அரசமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழுவின் செயற்பாடானது தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை முன்னெடுத்து வரும் ஒற்றுமை முயற்சியை மேலும் பலப்படுத்துவதாகவே அமையும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அரசியல் தேர்வு குறித்த ஆவணத்தை தயாரிப்பதற்காக 28 பேர் அடங்கிய புதிய குழு நியமிக்கப்பட்டமை தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வெளியிட்ட விசனம் குறித்து விளக்கமளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய பரப்பில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து புதிய அரசமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய அரசியல் தேர்வு ஆவணத்தை தயாரிப்பது பற்றி ஒரு வருடத்திற்கு முன்பிருந்தே நாம் ஆராய்ந்து வருகின்றோம். இந்த முயற்சியில் ஆரம்பத்தில் இருந்தே பங்கெடுக்குமாறு தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த தொடர் கலந்துரையாடல்களின் முடிவிலேயே தற்போது 28 பேர் அடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியிலிருந்து நாம் ஒருபோதும் விலகப் போவதில்லை. இனப்பிரச்சினை தீர்வுக்காக தமிழ் தேசிய கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவர தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை எடுத்து வரும் முயற்சிகளை புதிய குழுவின் செயற்பாடு பாதிக்காது என்று அவர் வலியுறுத்தினார். சட்டத்தரணிகள் பேரவையின் ஆவண தயாரிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை, இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன தமிழ் தேசிய பேரவை மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் இந்த கூட்டு முயற்சியில் பங்களிக்க விரும்பினால் அவர்களுக்கான கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் என அதன்போது அழைப்பு விடுத்தார். இனப்பிரச்சினைக்கான தமிழர் தரப்பின் கூட்டு நிலைப்பாட்டை தயாரிப்பதில் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் சுட்டிக்காட்டினார். செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வு பணி மீண்டும் மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணியானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதுகுறித்து சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா கருத்து தெரிவிக்கையில், இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு இலக்கங்களான
217 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை ஏற்கனவே வடமேற்கு பகுதியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் எத்தனை எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன என்பது சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே தெரியவரும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வறிக்கையின்படி இந்த அகழ்வு 1.5 அடியிலிருந்து 2 அடி ஆழமான நிலத்தில்தான் இதுவரை காலமும் எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. ஆகவே அகழ்வு பணிகளின் ஆழமானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளின் போது தீர்மானிக்கப்படும். ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும் போதும் தெரிவு செய்யப்பட்ட பகுதியை அந்த ஸ்கேனுக்கு உட்படுத்தப்பட்டது. பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதோடு ஏனைய இடங்களில் எலும்பு தொகுதிகள் இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். குறித்த பகுதியில் உள்ள மண்ணானது கருப்பு நிறத்தில் இருப்பதனால் அதில் ஏதாவது சான்று பொருட்கள் இருக்குமா என்ற கோணத்தில் ஆய்வு செய்வதற்காக மண்ணை அரித்து எடுக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்றார். இணைய விளையாட்டிற்கு அடிமையான யாழ்ப்பாண மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டார். யாழ்ப்பாணத்தில் இணைய விளையாட்டிற்கு அடிமையான மாணவர் ஒருவர் நேற்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெல்லிப்பளை வீமன்காமம் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் கொக்குவில் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கணித பிரிவில் கல்வி கற்று வந்துள்ளார். இவரது குடும்பத்தில் இவரை தவிர ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் விசேட தேவையுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறானதொரு சூழலில் இந்த மாணவன் கைபேசி விளையாட்டுக்கு தீவிரமாக அடிமையாக இருந்த நிலையில் நேற்று அதிகாலை விபரீத முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். அவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட போது வித்தியாசமான முறையில் ஆடை அணிந்திருந்ததாக கூறப்படுகின்றது. மாணவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருந்த மாணவரின் இந்த துயர முடிவு அப்பகுதி மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெறவுள்ள போராட்டம் தொடர்பில் தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானம். நீலகாமம் அறவழி போராட்டத்திற்கு நாமும் எமது முழு பங்களிப்பை வழங்குவோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரியும் மலேக மக்களுக்கு காணி உரிமை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் கொழும்பில் எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி மேலும் கூறிய போது, மலேகம் நீலகாமம் தோட்டத்தில் அட்டூழிய கூலிப்படையின் மிக மோசமான தாக்குதலால் காயமடைந்தும் தமது சொத்துக்களை இழந்த நிலையிலும் உள்ள எமது மலேக உறவுகளுக்கு நிச்சயம் நாம் துணை நிற்போம். அந்த வகையில் எதிர்வரும் மே 5ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும் சாத்வீக வழி போராட்டத்திற்கு நாங்களும் தோளோடு தோள் கொடுத்து போராட்டம் வெற்றியளிக்க உதவுவோம். மலேக உறவுகளால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் நம்பிக்கையோடு எதிர்கால இருப்பு பற்றிய எண்ணங்களோடு கரங்களை இறுக பற்றிக் கொள்வோம் என்றார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என ஆக்சிஸ் மாய் இந்தியா நிறுவனம் எதிர்வு கூறுகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல பரீட்சை நிலவுகின்றது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகின்றது. இதன் அடிப்படையில் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை தொடர்ந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தங்களது கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளன.
இதற்கமைய பெரும்பாலான தனியார் நிறுவனங்களின் கணிப்புகள் தற்போதைய ஆளுங்கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் புகழ்பெற்ற அசெக்ஸ் மை இந்தியா நிறுவனம் கணிப்பு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அந்த நிறுவனம் கணித்துள்ளது. அசெக்ஸ் மை இந்தியா கணிப்பின்படி திமுக மற்றும் தவேக ஆகிய இரு கட்சிகளும் தலா 35% வாக்குகளை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்ததை திரும்ப பெற வேண்டும். குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு காங்கிரஸ் எம்பி சுதா கடிதம். பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்துள்ள பார் கவுன்சிலின் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி சுதா குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பியான வழக்கறிஞர் ஆர் சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களிடம் கூறும்போது, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலின் வழக்கறிஞராக பதிவு செய்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன். அது ஒரு கருப்பு நாள். பேரறிவாளன் குற்றமற்றவர் என கூறி விடுதலை செய்யப்படவில்லை. மாறாக அவரை உச்சநீதிமன்றம் கருணை அடிப்படையில்தான் முன்கூட்டி விடுவித்து உத்தரவிட்டது. அவரை வழக்கறிஞராக பதிவு செய்திருப்பது என்பது தவறான முன்னுதாரணமாகிவிடும். எனவே பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்துள்ள பார் கவுன்சிலின் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். எனவே பேரறிவாளனின் வழக்கறிஞர் பதிவை சட்டப்படி ரத்து செய்ய வேண்டும் என்றார். இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினரும் இளம் வழக்கறிஞர்கள் பதிவு கமிட்டியின் தலைவருமான வழக்கறிஞர் கே பாலு கூறும்போது, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொள்வதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையுமில்லை. வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 பிரிவு 24A பிரகாரம் ஒருவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அதற்கான தண்டனையை அனுபவித்து முடித்த 2 ஆண்டுகள் கழித்து வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே பேரறிவாளனை வழக்கறிஞராக பதிவு செய்ததில் எந்தவித சட்ட விதிமீறலும் இல்லை என்றார். செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். இனி மென்மையாக நடந்து கொள்ள முடியாது. ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் இனி மென்மையாக நடந்து கொள்ள முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப், ஈரானால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அணு ஆயுதமற்ற ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்திடுவது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் விரைவில் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது. எனக்கு உலகத்தில் உள்ள அத்தனை நேரமும் இருக்கின்றது. ஆனால் ஈரானுக்கு அப்படியல்ல. கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஈரானின் இராணுவ வலிமை முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், அந்நாட்டின் கடற்படை கடலின் அடியில் கிடப்பதாகவும் விமானப்படை மற்றும் வான்படை கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் கிண்டல் செய்துள்ளார். ஈரானிய தலைவர்கள் இப்போது நம்முடன் இல்லை. எங்களது கடல்வழி தரை முற்றாக இறுக்கப்பட்டுள்ளது. இனி நிலைமை மோசமாகுமே தவிர சரியாகாது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கையின்படி ஈரானை அணு ஆயுத கொள்கையில் அடிபணிய வைக்க அந்நாட்டின் மீதான கடல்வழி முற்றுகையை நீண்ட காலத்திற்கு நீடிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களாக ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகியுள்ளது. இந்த முற்றுகையினால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியுள்ள போதிலும் இது அமெரிக்காவில் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் ட்ரம்ப் திடீரென நிறுத்தி செய்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கைவிட வேண்டும் என்பதில் வாஷிங்டன் பிடிவாதமாக உள்ள நிலையில் அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை அகற்றாமல் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என தெஹ்ரான் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் தலைவர் நீங்கள், கனடாவின் தலைவர் நான். ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்த மன்னர் சார்ல்ஸ். பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணத்திற்கு திட்டமிட்ட போது
அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மன்னரை கேலி செய்து விடுவாரோ அல்லது அவமதித்து விடுவாரோ என்ற அச்சம் பிரித்தானிய தரப்புக்கு இருந்தது. ஆனால் சொல்ல வேண்டியதை சிரித்துக்கொண்டே சொன்னதாக செய்திகள் கூறுகின்றன. கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக ஆக்கப் போவதாக கூறி கனடியர்களுக்கு எரிச்சலூட்டிக் கொண்டே இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். அப்போதெல்லாம் தங்கள் நாட்டின் தலைவர் என்னும் முறையில் மன்னர் சார்ல்ஸ் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கவில்லையே என்னும் ஆதங்கம் கனடியர்கள் பலருக்கு இருந்தது. ஆனால் மன்னர் ஒன்றும் அமைதியாக இல்லை. அவர் தக்க தருணத்திற்காக காத்திருந்தார். பதில் கொடுத்துள்ளார். ட்ரம்ப் அளித்த அரசு விருந்தில் உரையாற்றிய மன்னர் சார்ல்ஸ் கனடாவின் தலைவர் தான் என்பதை சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டார். இன்னும் சில வாரங்களில் அமெரிக்காவும் கனடாவும் மெக்சிகோவுடன் FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை இணைந்து நடத்த உள்ளன. அந்தந்த நாட்டின் தலைவர் என்னும் முறையில் நாம் இருவரும் கால்பந்து போட்டியை இணைந்து நடத்த இருக்கின்றோம் என்றார் மன்னர் சார்ல்ஸ். அதாவது அமெரிக்காவின் தலைவர் நீங்கள், கனடாவின் தலைவர் நான். ஆக 2 நாடுகளின் தலைவர்களும் இணைந்து FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை இணைந்து நடத்த இருக்கின்றோம் என்று கூறினார். மன்னர் சார்ல்ஸ் பிரித்தானியாவுக்கு மட்டுமல்ல மேலும் 14 காமன்வெல்த் நாடுகளுக்கும் மன்னர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாட்டின் மன்னர் என முறையில் சார்ல்ஸ் சில விடயங்களை பேசலாம், சில விடயங்களை பேசக்கூடாது என விதியுள்ளது. ஆனால் மன்னர் சார்ல்ஸ் தன் வாழ்நாள் முழுவதுமே ஒரு சமூக ஆர்வலராகத்தான் இருந்து வந்துள்ளார். ஆகவே அவர் அரசியலிலும் தலையிடக்கூடாது என்றாலும் சொல்ல வேண்டிய தன் கருத்தை எப்படி முன்வைப்பது என்பதை அவர் நன்கு அறிந்து வைத்துள்ளார் என்று வரலாற்றாளர் ஆர்தர் தெரிவித்ததோடு, இந்த மனிதர் எதை பேசினாலும் கவனமாகத்தான் பேசுகின்றார் என்றும் ஆச்சரியத்துடன் கூறியுள்ளார். இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.mevali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.